ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 7ஆம் திருமொழி 2வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்ப காட்சி என்ன? நேரா நாம் ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். பெரியாழ்வார் யசோதை, கண்ணா வாடா, மண்ணா வாடா, கண்ணே வாடா, கண்மணியே வாடா, நீ தளர் நடை நடந்து வா. அதுவும் எப்படி மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகா வர்ணிச்சுட்டார். தள்ளம் பாரி நடக்கும் நடை, அப்படி தடுமாறி தவறி விழுந்து எழுந்து மீண்டு நடக்கக்கூடிய அந்த அழகான நடை. அதுக்காக கிருஷ்ணனுக்கு நடக்க தெரியாது, கீழே விழுந்துட்டான், அப்படி அர்த்தம் இல்ல. அவன் ஒரு குழந்தையாக அவதரித்திருப்பதாலே குழந்தை என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி காட்டுறான். அப்படி தளர்ந்து விழுந்து எழுந்து தவறி எழுந்து கொஞ்சம் அந்த தளர் நடை நடந்து வா என்று போன பாட்டுல பெரியாழ்வார் யசோதை கூப்பிட்டா. இப்படி மட்டும் கண்ணன் தலையாட்டினானா. ஏண்டா வரத்துக்கு என்னன்னு கேட்டா, அதுக்கு கண்ணன் சொன்னானா, எனக்கு உதாரணம் சொல்றதுக்கு உனக்கு யானை தான் கிடைச்சுதா? யானை சங்கிலியை இழுத்துட்டு வரதுன்னா யானை வர்றது வேற. நான் பாவம் குட்டி குழந்தை, இத்தினுண்டுக்கு இருக்கேன், என்னை யானையோடைய ஒப்பிடுவ, அதனால நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த உதாரணம் சொன்னதுக்கெல்லாம் நான் நடந்து வர மாட்டேன். நான் நடந்து வர்றது என்ன யானை நடந்து வர மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டான் கண்ணன். பெரியாழ்வார் யசோதை சொன்னாலாம், நான் அதுக்காக சொல்லலப்பா. ஒரு யானை எப்படி அழகா ஆடி அசைஞ்சு வந்தா நல்லா இருக்குமோ, அது காலில் அந்த சங்கிலி ஒலித்தால் எவ்வளவு அழகா இருக்குமோ, 2 பக்கமும் மணி ஓசை எப்படி அழகா கேட்குமோ, அதுக்குத்தான் உதாரணம் சொன்னேனே ஒழிய என் குழந்தை அதுக்காக நானே யானைன்னு சொல்றேன்னு அர்த்தமா? அந்த நடையில் யானை போல் கம்பீரமாக இருப்பாயின்னு தான்ப்பா சொன்னேன்னா, கண்ணன் பார்த்தான், அவனுக்குதான் ஒரு சாக்கு கிடைச்சுட்டு, இந்த உதாரணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன், நீ உதாரணத்தை மாத்து, நடந்து வரேன்னா. அவ்வளவுதானப்பா. இப்ப உதாரணத்தை மாற்றுகிறேன் என்றாள் பெரியாழ்வார் யசோதை. அதே காட்சி நடந்துவான்னு கூப்பிட போறா, ஆனா வேற மாதிரி கூப்பிட போறா. 2வது பாசுரம். செக்கரிடை நுனி கொம்பில் தோன்றும் சிறு பிறை முளை போல் நக்க செந்துவர்வாய் திண்ணை மீதே நளிர் வெண்பல் முளை இலக அக்குவடம் உடுத்து ஆமை தாலி பூண்டு அனந்த சயனன் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ. சக்கரிடை நுனி கொம்பில் தோன்றும் சிறுபறை முளை போல் நக்க செந்துவர்வாய் திண்ணை மீதே நளிர் வெண்பல் முளை இலக அக்குவடம் உடுத்து ஆமைத்தாலி பூண்டு அனந்த சயனன் தக்கமாமணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ. இப்ப பெரியாழ்வார் யசோதை உதாரணத்தை மாத்திட்டா. செக்கர் வானம்னு சொல்லுவோம். இந்த வானம் பார்த்தா மாலை நேரத்துல அப்படியே சிவந்து இருக்கும். சிவந்து காணப்படும் வானத்துல அப்படியே ஒரு பெரிய மரம் இருக்குன்னா, அந்த மரக்கொம்பின் உச்சியில பார்த்தா அந்த உச்சி கிளையிலே பழம் போல சந்திரன் தெரியுமா. இது பல பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். இந்த இயற்கையை ரசிக்கக்கூடியவர்கள் சில பேர்லாம் இயற்கை காட்சின்னு புகைப்படம் எடுப்பா. அவளுக்கு என்ன ரசனை ரொம்ப பிடிக்கும்னா, இந்த மரக்கிளைக்கு நடுவுல அந்த சந்திரனை போட்டோ எடுப்பா. அது மரத்திலே ஒரு பழம் தொங்கக்கூடிய மாதிரி ஒரு அப்பியரன்ஸை கொடுக்கும். ஆனா சந்திரன் வானத்துல அந்த சிவப்பு வானத்தில் தான் இருப்பான். மரக்கிளைக்கு நடுவே பார்க்கும்போது மரக்கிளையிலேயே சந்திரன் உட்கார்ந்த மாதிரி இருக்குமா. அது எப்படியோ அது போல அந்த செக்கர் வானம் இருக்கு, சிவந்த வானம், அது போல உன்னுடைய திருவாய் இருக்குடா. அந்த சிவந்த வானத்துல சந்திரனை போல உன்னுடைய அழகான புன்னகை, நீ உன்னுடைய வெளுப்பான பற்களால் புன்னகை செய்தால் சந்திரனை போல இருக்கு. அப்போ செக்கர்வானில் தோன்றும் வெள்ளை சந்திரன் போல சிவப்பு உதட்டில் தோன்றும் வெள்ளை புன்னகை தோற்ற என்னை நோக்கி நடந்து வரலாமா? இந்த உதாரணம் பிடிச்சிருக்கா? இப்ப பெரியாழ்வார் யசோதை கேட்கிறா. செக்கரிடை, செக்கர்னா செக்கர்வானம், சிவந்த வானம்னு அர்த்தம். புது கவிஞர் கூட சொல்றாரு, உழைப்பாளிகள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா, செக்கர்வானம் போல என்றும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே, உழைக்கும் கைகளே. உழைப்பாளி கையெல்லாம் செக்கர்வானம் போல சிவந்து இருக்கும். அப்போ அந்த மாலை நேரத்தினுடைய வானம் அது எப்படி சிவந்து இருக்குமோ, செக்கர் இடை, இடைனா அதிலேன்னு அர்த்தம். செக்கர் வானத்திலே, சிவந்த வானத்திலே நுனி கொம்பில் தோன்றும். இப்போ கிருஷ்ணன்ட்ட முதல்ல அந்த சிவந்த வானத்துல பார், அங்க சந்திரன் இருக்கு பாருன்னாலாம். கண்ணன் சொன்னானா, எங்க சந்திரன் எனக்கு தெரியலையே, அவன் தான் குட்டி கண்ணனாச்சே, வீம்பு பண்றான், சந்திரன் தெரியலையேன்னாமா. அந்த கால பெற்றோர்களின் வழக்கம் என்னன்னா, குழந்தை சந்திரன் தெரியலன்னு சொன்னா
கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு மரத்தை காட்டுவாளாம். அந்த மரத்தை பாரு, தெரியறதா? ஓ தெரியறதே. அந்த மரத்துல கிளை தெரியறதா? தெரியறதே. அந்த மரத்தின் உச்சி கிளை தெரியறதா? தெரியறதே. அந்த உச்சி கிளைக்கு மேல பாரு, சந்திரன் இருக்கான்னு காமிச்சிருவாளாம். என்னைக்குமே சின்ன குழந்தைகளுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லித்தான் தெரியாததை புரிய வைக்கணுமே ஒழிய, நேரா தெரியாததை புரிய வைக்கிறேன்னா புரிய வைக்க முடியாது. குழந்தைகளுக்கு புரியக்கூடிய லெவல்ல ஆரம்பிக்கணும். அதனால இப்ப பெரியாழ்வார் யசோதை என்ன சொன்னா, சக்கர் இடை, சக்கர் வானத்துல சந்திரனை பாருன்னா குழந்தை தெரியலேன்னு கொடுத்து, அதனாலதான் நுனி கொம்பில் தோன்றும். இந்த இடத்துல நுனினா உச்சின்னு அர்த்தம், கொம்புனா கிளைன்னு அர்த்தம். நுனி கொம்பில் நான் உச்சி கிளை, சரி உடுப்பா, மரம் தெரியறதா? தெரியுது. நுனி கொம்பு உச்சி கிளை தெரியறதா? தெரியறது. நுனி கொம்பில் தோன்றும், அப்ப உச்சி கிளைக்கு மேலே பார். நுனி கொம்பில்னா உச்சி கிளைக்கு மேலேன்னு அர்த்தம். மேலே பார், தோன்றும், நன்றாக சந்திரன் தெரியறான் பார். அதுவும் எப்படி இருக்கான்? சிறு பிறை, சின்ன பிறை சந்திரனாக, இளம் பிறை சந்திரனாக. இப்பதான் வளர்பிறையே தொடங்கி இருக்கிறது, இனிதான் முழு நிலவு பௌர்ணமியாக வளர வேண்டும். சிறு பிறை முளை போல். எப்படி வரானா? முளை விட்டு முளைத்து வருகிறான். இந்த வைதிக கர்மாலாம் பண்ணும்போது பாலிகை தெளித்தல்னு சொல்லி அந்த முளைகள்ல நீர் சேர்த்து வைப்பார்கள். அது ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா நன்றாக முளை விட்டு முளைத்து இருக்கும். ஸ்ப்ரவுட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அல்லவா? அது போல சந்திரன் இப்ப சின்ன பிறை போல இருக்கானா, பின்னாடி முளை விட்டு முழு நிலவாக ஆக போகிறான். இப்போ ஒரு சின்ன ஸ்ப்ரவுட் முளை மட்டும் புறப்படுவது போல சிறு பிறை முளை போல் அப்படி சின்ன சந்திரனாக வானத்திலே வந்திருக்கிறான் பார். அப்போ செக்கர் இடை நுனி கொம்பில் தோன்றும் சிறு பிறை முளை போல், சிவந்த வானத்தில் உச்சி கொம்பு கிளைக்கு மேல் தோன்றக்கூடிய சின்ன பிறையாக ஒரு முளைவிட்ட முளை போல் சந்திரன் தெரிகிறான் அல்லவா? அந்த சந்திரனை போலத்தான் உன் திருவாயில பாருடா, உன்னுடைய புன்னகை இருக்கே, என்ன அழகு என்ன அழகு. நக்க செந்துவர் வாய்த்திண்ணை மீதே நளிர் வெண்பல் முளை இலக. உன்னுடைய திருவாயில நக்க, நகுதல்னா சிரித்தல்னு அர்த்தம், நகை என்றால் சிரிப்பு, நகைச்சுவை சொல்றோம் இல்லையா? நக்க என்றால் சிரிக்கன்னு அர்த்தம். நக்க, கிருஷ்ணா நீ மட்டும் ஒரு புன்னகை பூர்த்து சிரித்தாய் என்றால் செந்துவர் வாய். உன் திருவாய் எப்படி இருக்கு? அந்த வானம் சிவப்பா இருக்குன்னா வானத்தை விட உன் திருவாய் சிவப்பா இருக்கு, அதனாலதான் செந்துவர்னா. தமிழ்ல செம்மைனாலும் சிவப்புன்னு தான் அர்த்தம், துவர்னாலும் சிவப்புன்னு தான் அர்த்தம். செந்துவர்னு ரெண்டு சொல்லியிருக்காளேன்னா சிவப்போ சிவப்பு, அவ்வளவு சிவப்பா இருக்கான் கண்ணனுடைய திருவாய். அந்த செந்துவர் வாய் திண்ணை மீதே, அந்த வாயே ஒரு திண்ணை மாதிரி இருக்கான். திண்ணைக்கும் வாயும் யாரும் ஒப்பிட்டு பார்த்ததே இல்லையேன்னா ஒண்ணும் இல்ல. திண்ணை அப்படின்னா மேடான இடம்னு அர்த்தம். நம்ம வீட்டிலேயே எல்லாம் சமதரையில இருக்கும், கொஞ்சம் ரைஸ் பண்ணி மேடாக அமர்வது போல் இருந்தால் அதை திண்ணைன்னு சொல்லுவோம். இது கண்ணனுடைய திருமுகத்தை ரசிச்சு பாருங்க. கண்ணனுடைய மொத்த திருமுகமும் அப்படியே ஒரே சரிசமமான அளவுல இருக்கான். ஆனா அந்த உதடுகள் மட்டும் இருக்கு பாருங்க, கொஞ்சம் மேடை மாதிரி திண்ணை போல இருக்கான். இந்த உதட்டின் அமைப்பு பார்த்தா நீங்க ரசிக்கலாத, ஒரு திண்ணை மேடை போட்டது போல. பெரியாழ்வார் கிருஷ்ணனை எவ்வளவு ரசிச்சிருக்கார் பாருங்க. வாய் திண்ணை மீதே, வாயாகிய இந்த உதடு இருக்கே அது தனியா ஒரு திண்ணை மேடை போட்டு வச்ச மாதிரி இருக்கு. அந்த திண்ணைக்குள்ளே உன் பல்லு இருக்கு பாரு, நளிர், நளிர்னா குளிர்ச்சியான அர்த்தம். நளிர் வெண்பல், வெண்பல்னா வெளுப்பான பல். அதுதான் இப்படி இருக்கான். முளை, முளைனா சந்திரன் முளை விட்டான் அல்லவா? அது போல இப்போது முளை விட்டு முளைத்து வரக்கூடிய பற்கள். சந்திரனும் வளர்பிறையில் வளர்ந்து கொண்டே போவது போல குட்டி கண்ணன் இப்பதான் முளை விட்ட மாதிரி சின்ன சின்ன பற்களோடு இருக்கான். அது ஸ்ப்ரவுட்ஸா முளை கிளம்புற மாதிரி இனிமே தான் பற்கள் எல்லாம் வளர்ந்து வர வேண்டும். ஒரு வயது கண்ணன் தானே. அந்த முளை இலக, இலகன்னா ஒளி வீசன்னு அர்த்தம். சும்மா பல 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 பலன்னு உன் பற்கள் எல்லாம் பிரகாசிக்கும்படி சிரிச்சுட்டே நடந்து வாடா கிருஷ்ணா. ஏதோ யானைன்னு சொல்லிட்டேங்கிறதுக்காக வேற விதமா நினைச்சுக்காத, கோச்சுக்காத. உன் பற்கள் பிரகாசிக்கும்படி சிரிச்சுட்டே நடந்து வா. சிவந்த வானத்தில் மரத்தின் உச்சிக்கிளைக்கு மேலே சந்திரன் சிறு பிறையாக பிரகாசிப்பது போல சிவந்த உன்னுடைய திருவாயிலே உன்னுடைய பற்கள் என்ற வெண்ணிலவானது நன்றாக ஒளி வீசும்படி நீ நடக்கணும். நடக்கும்போது திருவடியில உள்ள சலங்கை ஒலி கேட்டா மட்டும் போதாது, அத்தோடு என்ன கேட்கணும்னா அக்குவடம் உடுத்து. அது என்ன அக்குவடம் அப்படின்னா என்னன்னா, மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம் சங்கு மணிவடம்ங்கிறார். இந்த இடுப்புல சங்கு வடிவிலே ஒரு மணிவடம், ரத்தனங்கள் பதித்த ஒரு வடம் இடுப்பிலே அரைவடம் அணிந்திருப்பானா, வெயிஸ்ட் ஆர்னமெண்ட், அக்குவடம் என்று அதற்குத்தான் பெயர். அது சங்கு வடிவிலான மணிகள் அதிலே பொறிக்கப்பட்டு இருக்குமா. அந்த அக்குவடம் உடுத்து, உடுத்துனா அணிந்து கொண்டுன்னு அர்த்தம்.
இடுப்புல சங்கு வடிவிலான மணிகள் எல்லாம் பொருத்தப்பட்ட அந்த அக்குவடம் சங்குமணி வடத்தை இடுப்பில் அணிந்து கொள். அத்தோடு ஆமைத்தாலி பூண்டு. ஆமைத்தாலினா ஆமை வடிவிலே பதக்கம் பொறிக்கப்பட்ட கழுத்துக்கான ஆபரணம். அதாவது திருமாங்கல்யம் கிடையாது இது. இது கண்ணன் ஆண் குழந்தைக்கு அணிவிக்கிறார். இங்க ஆமை தாலி என்றால் இங்க தாலி என்பது பதக்கத்தை குறிக்கிறது. ஒரு நெக்லஸ் அணிஞ்சுக்கிறோம்னா நடுவுல ஒரு மணி அல்லது ஒரு பதக்கம் ஒண்ணு வச்சிருப்பா இல்லையா? ஆமை தாலி என்றால் மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், கூர்மாகாரமான ஆபரணத்தை. கூர்மம் ஆமை வடிவிலான ஒரு பதக்கம் நடுவிலை வைத்து தங்க செயின் அதை கழுத்துல போட்டுக்கோ. இப்ப போட்டுனுட்டா என்ன ஆகுமா? அக்குவடம் உடுத்து ஆமைத்தாலி பூண்டு. இந்த இடுப்பிலே அணிந்திருக்கக்கூடிய சங்கு வடிவிலான அந்த மணிவடம், கழுத்திலே அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆமைத்தாலின்னு சொல்லக்கூடிய ஆமை வடிவிலான பதக்கம், இவன் நடக்கும் போது என்ன ஆகணுமா? இப்படி குனிஞ்சு நிமிந்துதானே குழந்தை நடக்கும். இந்த ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு உரசணும். ஆண்டாள் நாச்சியார் காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்துன்னு பாடினா பாருங்க. அது போல இடுப்பில் அணிந்திருக்கும் அக்குவடமும் கழுத்தில் அணிந்திருக்கும் ஆமைத்தாலியும் ரெண்டும் உரசும்படி அக்குவடம் உடுத்து இடுப்பிலே அக்குவடம்ங்கிற சங்குமணி வடத்தை அணிந்து கொண்டு ஆமைத்தாலி பூண்டு. பூண்டுனாலும் அணிந்து கொண்டுன்னு அர்த்தம். ஆமை வடிவிலான பதக்கம் பதித்த அந்த சங்கிலி அதை கழுத்தில் அணிந்து கொண்டு அனந்த சயனன். இவ்வளவு நேரம் அனந்தன்னா ஆதிசேஷன் அர்த்தம், சயனன்னா பள்ளி கொண்டவன் அர்த்தம். ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டு இருப்பது போல இவ்வளவு நேரம் நடக்கவே மாட்டேன்னு சொல்லி இங்கும் பள்ளி கொண்டே இருக்கிறாயே. சரி, இங்கேயும் ஆதிசேஷன் வந்துட்டாரானா? ஆம், பலராமன் வடிவில் வந்திருக்கிறார். இப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணானா, ஆதிசேஷன் மீது பெருமாள் பள்ளி கொண்டு இருப்பது போல பலராமனை தனக்கு படுக்கையாக்கி பலராமன் மேல ஏறி ஜம்முன்னு கண்ணன் பள்ளி கொண்டு இருக்கிறானா. பெரியாழ்வாரே சொதை கூப்பிடுறாப்பா, அனந்த சயனன். அனந்தனாகிய ஆதிசேஷன். அனந்தன் என்பது ஆதிசேஷனுக்கான பேர். இங்கே பலராமன். சயனன்னா அது மேல் சயனித்திருப்பவன், படுத்திருப்பவன். அனந்த சயனன். என்னப்பா பலராமன் மேலேயே ஏறி படுத்துனுட்டியே, கொஞ்சம் நடந்து வா, உன் நடையழகை நாங்கள் காண வேண்டாமா? அதுவும் பலராமன் மேல பள்ளி கொள்ளும் போது கண்ணன் எப்படி இருக்கானா? தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன். தக்கனா அதற்கு ஏற்றதான தகுந்ததான அர்த்தம். மாமணிவண்ணன் சிறந்த நீலமணி போல் வண்ணம் படைத்தவன். பலராமன் எப்படி இருக்கார்? நல்ல வெளுப்பா ஒளி வீசி கொண்டிருக்கிறார். ஆதிசேஷன் என்ன நிறமோ அதே வெளுப்பு நிறம் பலராமன். அந்த வெண்மையான பலராமனுக்கு தக்க மாமணிவண்ணன், அவருக்கு கான்ட்ராஸ்டா ஏற்றபடி இவன் எப்படி இருக்கான்? கருநீல வண்ணம். அப்ப அந்த நிறங்களை ரெண்டையும் ஒரு நிமிஷம் ஒப்பிட்டு பாருங்க. வெள்ளை நிற பலராமன் ஆதிசேஷன் போல் இருக்க, கருநீல மணி போன்ற கண்ணபிரான் அவருக்கு மேலே ஏறி சயனிக்க என்ன அழகுடா! தக்க தகுந்ததான மாமணிவண்ணன், மிகச்சிறந்த நீலமணி போல் வண்ணம் கொண்ட கிருஷ்ணா வாசுதேவன். வாசுதேவன்னா வசுதேவருடைய மகன் அர்த்தம். அழைப்பது பெரியாழ்வார் யசோதை. ஆனா அவளுக்கு தான் தெரியுமே இவன் வசுதேவர் மகன், இங்க நந்தகோபருக்கு வளர்ப்பு மகனாக வளர்கிறான். எல்லா ரகசியமும் அந்த யசோதைக்கு தெரியாது. நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு நன்னா தெரியும். வசுதேவருடைய மகன்னா என்ன காரணம்னா, வசுதேவர் அவர் எவ்வளவு செல்வம் மிக்கவர். நந்தகோபருங்கிறவர் சாதாரணமா ஆயர்பாடியில மாடு மேய்ப்பவர். ஆனா வசுதேவர்ங்கிறவர் அங்க அவ்வளவு வசதி வாய்ப்போடு இருந்தவர் தானே. அந்த வசுதேவருடைய மகனுக்குத்தான் வாசுதேவன் பேரு. தசரதன் மகனுக்கு தாசரதின்னு பேரு. அஞ்சனையின் மகனுக்கு ஆஞ்சநேயன்னு பேரு. வசுதேவன் மகனுக்கு வாசுதேவன் பேரு. நீ வசுதேவன் மகன் இல்லையா? அந்த காம்பீரியம் தோற்ற தளர்நடை நடவானோ. தளர்நடை எங்களை நோக்கி நடந்து வரப்படாதோ. அப்ப பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி உங்க அப்பா வசுதேவர் பேருன்னு சொல்லிட்டேன். வசுதேவர் பிள்ளை வாசுதேவன். அடுத்தது பலராமனையும் சேர்த்து சொல்லியாச்சு. பலராமன் மீது பள்ளி கொண்டு இருக்கிறாய். எல்லாத்துக்கும் மேல அழகா சிவந்த வானத்தில் சந்திரன் தோன்றுவது போல சிவந்த வாயில புன்னகை தோன்றணும்னு சொல்லியாச்சு. கிருஷ்ணா, எல்லா உதாரணமும் சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாசுதேவன் தளர் நடை நடவானோ. இப்போவாவது என்னை நோக்கி நடக்க மாட்டானா? அல்லித்தண்டு கால் எடுத்து அடிமேல் அடி எடுத்து சின்ன கண்ணன் இப்போதாவது நடக்க மாட்டானா என்று பெரியாழ்வார் யசோதை அழைக்கிறாள். அதுதான் இந்த 2வது பாசுரம். செக்கரிடை நுனிக்கொம்பில் தோன்றும் சிறுபறை முளை போல் நக்க செந்துவர் வாய் திண்ணை மீதே நளிர்வெண்பல் முளை இலக அக்குவடம் உடுத்து ஆமைத்தாலி பூண்டு அனந்த சயனன் தக்கமாமணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ. ஒரு சில பாடங்கள்ல சிறுபறை முளை போல என்று இருக்கிறது. ஆனா மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல போல் என்றுதான் அவர் காட்டியிருக்கிறார். அதனால அவருடைய வியாக்கியானத்தின்படியே நாம போயிருக்கோம். அப்போ பாசுரத்தின் திரண்ட பொருள் என்னன்னா, சிவந்த வானத்தில் மரத்தின் உச்சி கிளையிலே சந்திரன் தெரிவது போல உன்னுடைய திண்ணை போன்ற மிகச்சிவந்த அந்த திருவாயிலே முளை விட்டது போன்ற அந்த பற்கள் நிலவாக ஒளி வீச நீ நடந்து வர வேண்டும். இடுப்பிலே சங்குமணி வடம் அணிய வேண்டும்.
கழுத்திலே ஆமைத்தாலி அணிய வேண்டும். இவற்றை அணிந்து கொண்டு பலராமன் மீது பள்ளி கொண்ட நீ கொஞ்சம் எழுந்திருந்து வசுதேவர் மகனாக நீலமணி வண்ணனாக விளங்கக்கூடிய நீ கொஞ்சம் தளர்நடை நடக்க மாட்டாயா என்பது பாசுரத்தின் பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். As the moon that shows up above the topmost branch of the tree in the reddish sky, with your teeth smiling bright like the moon in your reddish lips. O Krishna, O the son of Vasudeva, O the blue-hued gem-like Lord, O the one reclining on Adisesha with your waist girdle which is made of conches, with your necklace which has tortoise emblem. O Krishna, please walk towards me with your childish gait என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்படி கூப்பிட்டும் கிருஷ்ணன் வரமாட்டேன்ட்டான். ஏன் இப்ப வர வேண்டியதானே, என்ன பிரச்சனைனா கிருஷ்ணன் சொன்னானா, ஏற்கனவே காலில் சலங்கை இடுப்புல உடைமணி அணிஞ்சுட்டு இருந்தேன், இதுக்கு மேல இன்னும் அக்குவடம் அணிஞ்சுக்கோ ஆமைத்தாலி அணிஞ்சுக்கோங்கிற இந்த ஆபரணம் அணிந்துதான் எனக்கு பெருமை வரணுமான்ட்டான். அவன் எப்போதுமே அழகுதானே, எதுக்கு இத்தனை ஆபரணம் அணிய சொல்றேன்னு கேட்டான். அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்ல போறா. அதை அடுத்த பாசுரத்தில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். செக்கரிடை நுனிக்கொம்பில் தோன்றும் சிறுபிறை மூளை போல நக்க செங்குவர்வாய் திண்ணை மீதே நளிர்வெண்பல் முளையிலக. செக்கரிடை நுனிக்கொம்பில் தோன்றும் சிறுபிறை மூளை போல நக்க செந்துவர்வாய் திண்ணை மீதே நளிர்வெண்பல் முளையிலக. அக்குவட மூடுத்து ஆமைத்தாலி பூண்ட அனத சயன தக்க மாமணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ. அக்குவட மூடுத்து ஆமைத்தாலி பூண்ட அனந்த சயன தக்க மாமணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ.